வாங்க, ஆத்தூர் தொகுதியோட பல வருஷ பிரச்சனைகளையும் மக்களோட உண்மையான கோரிக்கைகளையும் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்க வாக்குறுதிகள் நிறைய இருக்கு, ஆனா தேவைகள் அதை விட அதிகமா இருக்கு. சரி, உள்ள போலாமா? 12. இந்த நம்பரை பாருங்க. இது என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆமாங்க, இதுதான் ஆத்தூர்ல இருக்கிற பல மக்களோட நிஜ வாழ்க்கை. ஒரு சொட்டு குடிதண்ணீருக்காக 12 நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கு. இது நேத்தின்னைக்கு வந்த பிரச்சனை இல்லைங்க, பல வருஷமா மக்கள் படுற கஷ்டம் இது. ஏன் இந்த நிலைமை? சரி, வாங்க முதல்ல இந்த தண்ணி பிரச்சனையோட ஆணி வேர் என்னன்னு அலசி பார்க்கலாம். இது வெறும் ஒரு வசதி குறைபாடு கிடையாது. இது ஒரு அடிப்படை தேவையில ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி. இந்த நம்பர்ஸ பார்த்தாலே தலை சுத்துது இல்லையா? யோசிச்சு பாருங்க, 22,000 வீடு இருக்கிற ஒரு நகரத்துல பாதிக்கும் குறைவான வீடுகளுக்கு தான் முறையான கனெக்ஷன் இருக்கு. அதுவும் எப்படி? 10லேருந்து 12 நாளைக்கு ஒரு தடவை தான் தண்ணி வருமா. 8 வருஷமா மக்கள் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்ல. இதை சரி பண்ண 110 கோடி ரூபாய் தேவைப்படுது. ஆனா ஏன் இன்னும் வேலைகள் நடக்கல? இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இது ஏதோ தற்காலிகமா வந்த பிரச்சனை இல்லைங்க. இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர். அதாவது சரியான நேரத்துல நிதி ஒதுக்காதது, திட்டத்தை சரியா செயல்படுத்தாதது, அப்புறம் முக்கியமா இத சரி பண்ணணும்னு உண்மையான அரசியல் அக்கறை இல்லாதது. இப்படி பல விஷயங்கள் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஆனா ஆத்தூரோட கதை தண்ணியோட மட்டும் முடியல. இது பல வருஷமா தொடர்ந்து வர்ற ஒரு புறக்கணிப்போட அடையாளம். தண்ணி பிரச்சனை மாதிரி இன்னும் பல பிரச்சனைகள் இந்த தொகுதியை வாட்டி வதைக்குது. வாங்க, அதையும் பார்க்கலாம். அடுத்து நாம பார்க்க போறது வசிஷ்ட நதி. உண்மைய சொல்லணும்னா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களால நம்ப முடியுதா? 2018லேயே மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இது இந்தியாவோட மிக மோசமான நதிகள்ல ஒண்ணுன்னு சொல்லிருச்சு. 20 வருஷத்துக்கும் மேல சுத்திகரிக்கப்படாத சாக்கடை தண்ணியும் தொழிற்சாலை கழிவுகளும் கலந்து இந்த நதி கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு யாருங்க காரணம்? இதுக்கு பேர் தான் மல்டி பாடி கோஆர்டினேஷன் ஃபெயிலியர். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, மாசு கட்டுப்பாட்டு வாரியம், நகராட்சி, பொதுப்பணித்துறைன்னு நிறைய பேர் இதுக்கு பொறுப்பு. ஆனா இத்தனை பேர் பொறுப்புல இருந்தா கடைசியில யாருமே முழுசா பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் இங்கேயும் நடக்குது. அடுத்ததா தனி மாவட்ட கோரிக்கை. இது 1-2 வருஷ கனவு இல்ல, 10 வருஷத்துக்கு மேல கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கலெக்டர் ஆபீஸ் போகணும்னா கூட இங்க இருக்கிற மக்கள் 50லேருந்து 70 கிலோமீட்டர் வரைக்கும் சேலத்துக்கு போக வேண்டி இருக்கு. இது அவங்களோட நேரத்தையும் பணத்தையும் எவ்வளவு வீணடிக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஏன் இவ்ளோ நியாயமான ஒரு கோரிக்கை நிறைவேறல? ஏன்னா இது ஒரு அரசியல் கால்பந்து மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போதும் எல்லா கட்சிகளும் இத ஒரு முக்கியமான வாக்குறுதியா வைப்பாங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சதும் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் இத கிடப்புல போட்டுடுவாங்க. இந்த பட்டியல் இதோட நிக்கலைங்க. விவசாயத்துக்கு தண்ணி கேட்டு 20 வருஷமா கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு உலகமே 5Gல போயிட்டு இருக்கு. ஆனா இங்க பல கிராமங்கள்ல இன்னும் ஒழுங்கா மொபைல் சிக்னல் கூட கிடைக்கல. இந்த புறக்கணிப்பு தொகுதியோட எல்லா மூலையிலயும் இருக்கு. இத்தனை வருஷம் வாக்குறுதிகளை மட்டுமே கேட்டு கேட்டு இப்போ மக்கள் வெறுமன காது கொடுத்து கேக்குற நிலைமையில இல்ல. அவங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு இல்லையா? இப்போ அவங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அப்போ மக்கள் என்னதான் கேக்குறாங்க? அவங்களோட கோரிக்கைகள் என்ன? இது இனிமே வெறும் ஆசை பட்டியல் கிடையாதுங்க. இது அவங்க முன்னாடி நிக்கிற ஒவ்வொரு வேட்பாளருக்கும் கொடுக்கிற ஒரு தெளிவான ஆணை. இதுதான் அவங்களோட 3 முக்கியமான விட்டு கொடுக்கவே முடியாத கோரிக்கைகள். முதல்ல, தினமும் குடிக்க தண்ணி வேணும். 2வது, தனி மாவட்ட அந்தஸ்து வேணும். 3வது, விவசாயம் செழிக்க பாசன வசதி வேணும். ரொம்ப தெளிவான கோரிக்கைகள் இல்லையா? மக்கள் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லல, அத செய்ய போற தலைவர் இப்படி இருக்கணும்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. தங்களை ஈஸியா பார்க்க முடியணும், கிராமங்களுக்கும் வரணும், சொன்னதை செய்யணும், அப்புறம் திறமையா அரசாங்கத்துக்கிட்ட பேசி வேலையை முடிக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ வரப்போற 2026 தேர்தல் எப்படி இருக்க போகுது? அது வேட்பாளர்களுக்கு ஒரு இறுதி பரீட்சை மாதிரி தான். மக்கள் வைக்கிற இந்த கோரிக்கைகளை வச்சுதான் அவங்கள எடை போட போறாங்க. இந்த ஸ்லைட பாருங்க. இதுதான் இப்போ இருக்கிற உண்மையான முரண்பாடு. ஒரு பக்கம் வேட்பாளர்கள் நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு பிரம்மாண்டமான திட்டங்களை பத்தி பேசுறாங்க. ஆனா மக்கள் என்ன கேக்குறாங்க? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல பல வருஷமா நீங்க கொடுக்கற அடிப்படை வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா அதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஆத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் விட முக்கியமான இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதினா அது தினமும் தண்ணி வர்றதுதான். ஒரு வேட்பாளர் எவ்வளவு நம்பகமானவர்னு தெரிஞ்சுக்க இதுதான் அவங்களோட அல்டிமேட் டெஸ்ட். ஆக 2026க்கான கேள்வி அடுத்தது யாருன்னு மட்டும் இல்ல. உண்மையான கேள்வி என்னன்னா, பல வருஷமா காஞ்சு போய் கிடக்கிற இந்த குழாய்கள்ல தண்ணிய வர வைக்க போறது யாரு?